அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 8வது ஊதியக்குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுமார் 5 மில்லியன் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 6.5 மில்லியன் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது. 8வது மத்திய ஊதியக்குழு தனது காலக்கெடுவை மீண்டும் ஒருமுறை நீட்டித்துள்ளது. ஊழியர் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் குழுக்கள் தங்கள் கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் அடங்கிய மனுக்களை சமர்ப்பிப்பதற்கு ஊதியக்குழு 2வது கூடுதல் கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. 8வது ஊதியக்குழு கோரிக்கை மனுக்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை 2026 ஜூன் 15 வரை நீட்டித்துள்ளது. இந்த செயல்முறை 2026 மார்ச் 5 அன்று தொடங்கியது. இந்த காலக்கெடு முதலில் ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலும் பின்னர் மே 31 வரையிலும் நீட்டிக்கப்பட்டது. தற்போது இது ஜூன் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தனது புதிய சுற்றறிக்கையில் ஜூன் 15, 2026 இறுதி கட்டமாகும் என்றும் மேலும் கால நீட்டிப்புகள் வழங்கப்படாது என்றும் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்து பரிந்துரைகளும் HCPC.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. அச்சிட்ட பிரதிகள், அச்சு பிரதிகள், மின்னஞ்சல்கள் அல்லது PDF கோப்புகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு எப்போது சம்பள உயர்வு வழங்கப்படும்? அரசு 2025 அக்டோபரில் 8வது ஊதியக்குழுவை அமைத்தது. அதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2025 நவம்பரில் வெளியிடப்பட்டது. தனது அறிக்கையை சமர்ப்பிக்க அக்குழுவிற்கு 18 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே ஊதிய திருத்தம் 2027 ஏப்ரல் அல்லது மே மாதம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அகில இந்திய NPS ஊழியர்கள் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் மஞ்சித் சிங் பட்டேலின் கூற்றுப்படி புதிய நிதியாண்டு இந்த நேரத்தில் தொடங்குவதால் ஏப்ரல் மாதம் அமலாக்கத்திற்கு முக்கியமானதாக இருக்கலாம். ஓரிரு மாதங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் 2027 ஏப்ரல் மாதம் அமலாக்கம் நிறைவடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நன்றி வணக்கம்.